சூப்பரி நுண்ணறிவு கணக்கு இரண்டாவது பார்ப்போம். ஒரு படகோட்டி முதல் முறை 4 பயணிகளை அக்கறையில் இருந்த 2 நபர்களுடன் இறக்கிவிட்டு திரும்புகின்றான். இரண்டாம் முறை சில பயணிகளை அழைத்து சென்று தானும் அக்கறையில் தங்கிவிடுகின்றான். இப்போது அக்கறையில் மொத்தம் 10 நபர்கள் இருந்தால் இரண்டாம் முறை அவன் அழைத்து சென்ற பயணிகளின் எண்ணிக்கை. ரைட். இப்ப அந்த முதல் கணக்கு மாதிரி இல்ல. இவர் என்ன செய்யறாருன்னா இரண்டாம் முறை அழைத்து சென்ற பயணிகளின் எண்ணிக்கையை தான் கேட்கிறாங்க. நம்ம என்னோட ஸ்டைல்ல இந்த கணக்கை கதை வடிவில் எழுதிக்கோமா. ரைட். பாருவோம். ஒரு படகோட்டி முதல் முறையாக 4 பயணிகளை அக்கறைக்கு கூட்டு போறாராம். ரைட். அப்ப முதலாவது முறையில 4 பயணிகளை கூட்டு போற. எத்தனை பயணிகளை? 4 பயணிகளை கூட்டு போயிட்டு அங்க இருந்த 2 நபர்களுடன் இறக்கி விடுறாராம். அப்ப இவரு கூட்டிட்டு போற 4 பேரும் அங்க இருக்கிற 2 பேரும் என்ன செய்வாங்க அப்படின்னா ஒன்னா சேர்ந்துருவாங்க. நான் முதல்ல சொல்லி கொடுத்தேன். 2 விடயங்களை ஒன்னா சேர்க்கிற நேரம் நம்ம பயன்படுத்துற குறியீடு கூட்டல். அப்ப 4 2 கூட்டுனா 6. இரண்டாம் முறை திரும்ப இரண்டாவது முறையில என்ன செய்யறாரு? இரண்டாவது முறையில சில பயணிகளை அழைத்து கொண்டு தானும் அக்கறைக்கு வந்துடுறாராம். திரும்ப போயிட்டு எத்தனை பயணிகளை கூட்டு வந்தாரு? கூட்டிக்கிட்டு வந்த பயணிகளை நம்மளுக்கு தெரியாட்டி வினாக்குரிய போட்டுருவோம். ரைட்டா? எத்தனை பயணிகளை கூட்டு வந்தாரோ தெரியல. தெரியாதனால இறுதியா ஒரு விஷயம் சொன்னார். என்னது? இப்ப அக்கறையில் அவரும் வந்து சேர்ந்துடுறாரு தானே. இப்ப அக்கறையில் எத்தனை பேர் இருக்காங்களாம்? மொத்தமாக முதலாவது முறை வந்தவங்களையும் இரண்டாவது முறை வந்தவங்களையும் கூட்டுனா 10 பேர் இருக்காங்களாம். எத்தனை பேர் இருக்காங்களாம்? 10 பேர் இருக்காங்களாம். ரைட். இப்ப முதலாவது முறை இரண்டாவது முறை வந்தவங்களை தான் நம்ம கண்டுபிடிக்க போறோம். ஈஸியா கண்டுபிடிக்கலாம். பாருங்க. இப்ப மொத்தமா 10 பயணிகள் இருக்காங்க தானே தங்கம். இந்த 10 பயணிகளுக்குள்ளதான் முதலாவது முறை வந்த 6 பயணிகள் இருப்பாங்க. இப்ப இவங்கள்ல இருந்து இந்த மொத்த பயணிகள்ல இருந்து மொத்தமா அக்கறையில இருக்க பயணிகள்ல இருந்து இந்த 10ல இருந்து இந்த 6 பேரை நம்ம நீக்குவோம்.